ஹாய் காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கக்கூடிய அருமையான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த வேலை வாய்ப்பு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது. பெண்களாக இருந்தாலுமே இந்த நோட்டிபிகேஷன் வந்ததே பார்த்தீங்கன்னா பல பேத்துக்கு தெரியாது. 2026 இதுதான் ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன். இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டீங்களா மீண்டும் கிடைக்காது. உங்களுக்கு எக்ஸாமினேஷனும் கிடையாது, கட்டணமும் கிடையாது. இந்த வேலை வாய்ப்பை பற்றிய நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டாச்சு. அது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அது பார்க்காதீங்க, நீங்க பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி பிழையின்றி பூர்த்தி செய்யறதா நாம இப்ப விரிவா பார்க்க போறோம். இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வந்திருக்கு. எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை. அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் பாருங்க. போஸ்ட் என்ன போஸ்ட்டுக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க, கேஸ் ஒர்க்கரா இல்ல செக்யூரிட்டியா என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. என்னங்கிறத நீங்க டிக்கெட்ஸுங்க. அடுத்து ரைட் சைட்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பார்த்தீங்கன்னா உங்களோட தான் ஒட்டிக்குங்க. அடுத்து நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய நேம் கேப் லெட்டர்ல ஆதார்ல என்ன இருக்கிற மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா எழுதிக்குங்க. அடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க. இந்த ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எழுதிங்க. ஃபீமேலுங்கிறது நீங்க எழுதிங்க, எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல எழுதிங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்கறாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா நீங்க எழுதுருங்க, எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத. ஏஜ் கேட்கறாங்க பாருங்க. 1/1/2026 கூட உங்களுக்கு என்ன ஏஜ் அதை பார்த்தீங்கன்னா நீங்க போட்டுங்க. போட்டு அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. கல்யாணம் ஆயிருந்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா மேரின்னு பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. இல்லையா நாட் மேரின்னு பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து பேரண்ட்ஸ் நேமா கார்டியன் நேமா பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இல்லை ஹஸ்பண்ட் நேமான்னு கேட்குறாங்க. கல்யாணம் ஆகாத பெண்களை தான் அப்பாவுடைய நேம் எழுதுங்க, இல்லை ஹஸ்பண்ட் நேம் பார்த்தீங்கன்னா எழுதுங்க. ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்டியன் நேம் பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். நேஷனாலிட்டி இந்தியன் நீங்க பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும். நீங்கள் என்னென்ன படிச்சுக்கிறீங்க, 10வது 12வது டிகிரி என்னென்ன பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிறீங்க எல்லாமே எழுதணும். இந்த இடத்துல உங்களுக்கு இடம் பத்தலைன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டில் பார்த்தீங்கன்னா எழுதலான்னு. அதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். எதில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அடுத்து அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன், உங்களுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கால் லெட்டர் அனுப்புறதுக்கு எந்த அட்ரஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பர் கேட்குறாங்க. எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எதோ ஒன்றா கால் பண்ணுவாங்க. இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல எழுதுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது ஒர்க் ஷாப் போய்க்கிறீங்களா, ட்ரைனிங் போய்க்கிறீங்களா, ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்குதான் சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னு நீங்கள் எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, கம்பல்சரி கிடையாது. அதே மாதிரி மேலே கொடுக்கப்பட்டுள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டுன்னு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சைன் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. சைன் போட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளேஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எங்கே விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. அதே மாதிரி இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரே ஒரு டவுட்டு, நான் வேற மாவட்டம் இந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கலான்னு நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க எந்தெந்த மாவட்டம் விண்ணப்பிக்கணும். அந்த நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை நீங்க பார்த்தீங்கன்னா போய் ஃபாலோ பண்ணிக்கங்க. டேட் பார்த்தீங்கன்னா என்னைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த டேட் போட்டுருங்க. இது விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த 19ஆம் தேதிக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்தா தான் புரியும். நான் நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பாருங்க இவ்வளவு ஈஸியா இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நாம மிஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்காது. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஸோ ஒன்ல நீங்க ஜாப் வாங்கிக்கலாம். ஸோ நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு லைக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.